வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் கவரிங் நகைகளை அடகு வைத்து நூதன மோசடி, 3 பேரை கைது செய்த போலீசார். ஏழை எளிய மாணவர்களை பாதிக்கும் புதிய கல்விக் கொள்கை சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கைவிட வேண்டும். கல்வித்துறை முன்பு அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் மற்றும் மாணவர் பெருமன்றத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். அரசு விதிகள் மற்றும் அரசாணைகளை உடனடியாக அமலாக்க வேண்டும். புதுச்சேரி மாநில சுகாதார ஊழியர் மத்திய கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம். தேங்காய்திட்டு ஸ்ரீ பால விநாயகர் மற்றும் ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் பங்குனி உத்திர பெருவிழா. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு காவடி எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தினர். வெப்பத்தில் இருந்து மக்களை காக்க அரியாங்குப்பம் தொகுதியில் அதிமுக சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் திறப்பு. பொதுமக்களுக்கு மோர், இளநீர், நுங்கு, தர்பூசணி உள்ளிட்ட பழ வகைகள் வழங்கப்பட்டது. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் கவரிங் நகைகளை அடகு வைத்து மோசடி செய்த 3 வாலிபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டையை சேர்ந்தவர் கார்த்திக். இவர் கடந்த 8ஆம் தேதி அன்று அதே பகுதியில் உள்ள நகை அடகு கடையில் ஊழியர் ராமு என்பவர் பணியில் இருந்த போது 2 பவுன் தங்க நகைகளை வைத்து 85,000 ரூபாய் கடன் பெற்றுள்ளார். இதில் சந்தேகம் அடைந்த கடையின் உரிமையாளரான அசோக்குமார் நகைகளை சோதனை செய்த போது தங்க நகைகள் இல்லை, போலியானது என கண்டறியப்பட்டது. இது குறித்து கடையின் உரிமையாளரான அசோக்குமார் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் கடையில் இருந்த சிசிடிவி மற்றும் நகைகளை சோதனை செய்தனர். இந்த சோதனையில் கார்த்திக் என்பவர் அடமானம் வைத்தது தங்க நகைகள் அல்ல, போலியான கவரிங் நகைகள் என கண்டறியப்பட்டது. மேலும் கார்த்திக் என்பவர் போலியான முகவரி கொடுத்து கடன் பெற்றதும் தெரிய வந்தது. இதனையடுத்து கார்த்திக்கை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையில் சென்னையை சேர்ந்த இருவருக்கும் இதில் சம்பந்தம் இருப்பது தெரிய வந்தது. தொடர்ந்து சென்னை சென்ற தனிப்படை போலீசார் அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் பிரசாந்த் மற்றும் முகமது ஆகிய இருவரையும் கைது செய்து ஒரு கார் மற்றும் 1,20,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து 3 பேரையும் நீதிமன்றம் முன்பு ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இவர்கள் அதே 8ஆம் தேதி வில்லியனூர் பகுதியில் உள்ள நகை அடகு கடையிலும் மேலும் 2 பவுன் நகைகளை வைத்து 87,000 ரூபாய் கடன் பெற்றதும் விசாரணையில் தெரிய வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மாணவர்களின் கல்வியை பறிக்கும் புதிய கல்விக் கொள்கை சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்வித்துறை முன்பு அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் மற்றும் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய கல்வி திட்டம் 2020 மூலம் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை அமலாக்கியதை கண்டித்தும், மேலும் அரசு பள்ளியில் பயிலும் ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களின் கல்வியை பறிக்கும் புதுச்சேரியை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் மற்றும் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கல்வித்துறை வளாகம் முன்பு நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர்கள் முருகன், உதயராஜ் ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஏழை எளிய மாணவர்களை பாதிக்கும் புதிய கல்விக் கொள்கை சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை திணிக்கும் நடவடிக்கைகளை கைவிடக் கோரி புதுச்சேரி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்திய சுகாதார ஊழியர்கள் ஆளுநருடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. புதுச்சேரி மாநில சுகாதார ஊழியர் மத்திய கூட்டமைப்பினர் அரசு ஆணைப்படி நர்சிங் அலவன்ஸ், நோயாளிகள் பராமரிப்பு அலவன்ஸ்களை 2016ஆம் ஆண்டு முதல் வழங்க வேண்டும், தேசிய சுகாதார இயக்க ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் தலைமையில் சுகாதார ஊழியர்கள் கவர்னர் மாளிகை அருகே நேற்று மாலை ஆர்ப்பாட்டம் நடத்த திரண்டு வந்தனர். அவர்களை தலைமை தபால் நிலையம் அருகே பெரிய கடை போலீசார் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர். பின்னர் அங்கேயே அமர்ந்து அவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து முக்கிய நிர்வாகிகளை அழைத்து கவர்னர் கைலாஷ்நாதன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் எந்தவித முடிவும் எடுக்கப்படாமல் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதனையடுத்து அவர்கள் தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என அறிவித்துள்ளனர். புதுச்சேரி தேங்காய்திட்டு அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் மற்றும் ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் 38ஆம் ஆண்டு பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு நடைபெற்ற 108 காவடி வீதியுலா நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்தி கடனை செலுத்தினர்.
புதுச்சேரி தேங்காய் திட்டு மேற்கு தெரு அருள்மிகு வரசித்தி விநாயகர் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் சுவாமியின் 38ஆம் ஆண்டு பங்குனி உத்திர காவடி உற்சவ விழா கடந்த 7ஆம் தேதி பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை, அம்மனுக்கு கூழ் வார்த்தல் மற்றும் காவடி எடுக்கும் பக்தர்களுக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து சுவாமிகளுக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் அய்யனார் கோவில் குளக்கரையில் இருந்து ஜலம் திரட்டி வந்து காவடிகளுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று 108 காவடிகள் வீதி உலா புறப்பாடு நடைபெற்றது. இதில் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தினர். தொடர்ந்து 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவல் வாரியம் வரசித்தி விநாயகர் தேவஸ்தான தலைவர் பூவராகவன், துணைத் தலைவர் பட்டாபிராமன், செயலாளர் பிரேம்குமார், பொருளாளர் சிவஞானம், உறுப்பினர் வெள்ளையம்மாள் மற்றும் ஸ்ரீ பாலமுருகன் விழா குழு மற்றும் புதுச்சேரி தேங்காய் திட்டு இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தனது 19 ஆண்டு கால அரசியலில் உழவர்கரை தொகுதி மாணவர்களுக்கு இலவச நீட் தேர்வு பயிற்சி வகுப்பு ஏற்பாடு செய்து கொடுத்திருப்பது மனநிறைவாக இருப்பதாக புதுச்சேரி பாஜக மாநில செயலாளர் சரவணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியை சேர்ந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு நீட் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பை புதுச்சேரி மதர் குளோரி கோச்சிங் அகாடமியில் மாநில செயலாளர் சரவணன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நீட் தேர்வுக்கு தயாராகும் மாணவ மாணவிகளுக்கு அதற்கான புத்தகத்தை சரவணன் வழங்கினார். எதிர்கால மருத்துவர் ஆவதற்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்த சரவணன், தனது 19 ஆண்டுகால அரசியல் பயணத்தில் தற்போதுதான் மனநிறைவு ஏற்பட்டிருப்பதாகவும், ஏழை மாணவர்களுக்கு எட்டா கனியாக இருந்த நீட் தேர்வு பயிற்சியை உழவர்கரை பாஜக சார்பில் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், மாணவர்கள் இதனை பயன்படுத்தி வருங்காலத்தில் மருத்துவராக வேண்டும் என்பதுதான் தனது கனவு எனவும், தனது கனவுகளையும் பெற்றோர் கனவுகளையும் நினைவாக்க மாணவர்களாகிய நீங்கள் கடினமாக உழைத்து படித்து வாழ்க்கையில் உங்கள் லட்சியமான மருத்துவராக முன்னேற வேண்டும் என்றும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். மதர் குளோரி கோச்சிங் சென்டரின் உரிமையாளர் அன்துவான் பிரபு மற்றும் உழவர்கரை தொகுதி பாஜக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள், மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். பொதுமக்களுக்கு பணத்தாசை காட்டி 700க்கும் மேற்பட்ட மக்களை ஏமாற்றிய சைக்கிள் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி பாஜக இளைஞரணி சார்பில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளிக்கப்பட்டது. புதுவை காமராஜர் சாலையில் பழைய கலெக்டர் அலுவலகத்தின் எதிரில் கேரளாவை சேர்ந்த நிஷாந்த் அகமது என்பவர் கோஃப்ரீ என்ற பெயரில் தனியார் நிறுவனம் நடத்தி வருகிறார். தமிழகம், புதுச்சேரி மற்றும் கேரளாவில் செயல்படும் இந்த நிறுவனம் சுற்றுலா சைக்கிள் திட்டத்தின் பெயரில் சுமார் 700க்கும் மேற்பட்ட பொதுமக்களிடம் முதலீடு பெற்று 45 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் 9 மாதத்திற்கு மாதம் 52,000 ரூபாய் லாபம் என்ற அடிப்படையில் லாபம் தராமல் ஏமாற்றியுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட சுல்தான்பேட்டையை சேர்ந்த ரியாஸ் கொடுத்த புகாரின் பேரில் கடந்த 4/4/2025 அன்று சைக்கிள் நிறுவனத்தில் சைபர் கிரைம் போலீசார் மற்றும் அமலாக்கத்துறையினர் சோதனை செய்து 2 கோடி ரூபாய்க்கு மேல் பணத்தை பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் புதுச்சேரி மாநில பாஜக இளைஞரணி சார்பில் பாஜக இளைஞரணி தலைவர் அற்புதராஜன், பொதுச் செயலாளர் கணபதி, துணைத் தலைவர் சுபிக் ராமன், மகேந்திரன், விஜயகுமார் மற்றும் அரியாங்குப்பம் தொகுதி தலைவர் ராசு, வழக்கறிஞர் ஐயப்பன் உள்ளிட்டோர் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்தனர். அந்த மனுவில் மோசடி செய்த சைக்கிள் நிறுவனம் பொதுமக்களிடமிருந்து பண ஆசை காட்டி மோசடியாகவும் சட்டத்திற்கு புறம்பாக முதலீடு பெற்று வருகிறது என்றும், இந்த நிறுவனம் பங்கு சந்தையில் இடம்பெறவில்லை, சரியான உரிமம் பெறவில்லை எனவும், முறையான ஆவணங்கள் இன்றி இயங்கி வருவதாகவும், இந்த நிறுவனத்தின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டிருந்தது. சேக்கிலார் அரசு உயர்நிலைப் பள்ளியில் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் பழனி தலைமை தாங்கினார். துணை தலைமை ஆசிரியர் சார்மி ஜோஸ்பின் நோக்க உரை நிகழ்த்தினார். இதில் விளையாட்டு கல்வித்துறை இணை இயக்குனர் வைத்தியநாதன் சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். விழாவில் மாணவர்களுக்கு கபடி போட்டி, கொக்கோ மற்றும் வாலிபால் போட்டி, ஓட்டப்பந்தயம் ஆகிய போட்டிகள் நடத்தப்பட்டு 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. பள்ளி மேலாண்மை குழு நாகராஜ், கௌரி மற்றும் முனுசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர்.
விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் பாரதிதாசன் செய்திருந்தார். நிறைவாக பட்டதாரி ஆசிரியர் முருகன் நன்றி கூறினார். திருபுவனை தொகுதி விநாயகம்பட்டு காலனியில் சாலை மற்றும் வாய்க்கால் மறுசீரமைத்தல் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விநாயகம்பட்டு காலனியில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 15,10,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மற்றும் வாய்க்காலை மறுசீரமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர் மகா கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் கலியபெருமாள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மக்களுக்கு பொருளுக்கு பதில் பணமாக வழங்கும் உங்கள் பணம் உங்கள் கையில் என்ற திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடந்துள்ளதாகவும் இதனை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், குடிமைப் பொருள் வழங்கல் துறை, சமூக நலத்துறை, குழந்தைகள் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத் துறைகள் பல்வேறு திட்டங்களுக்கான தொகை பயனாளிகளுக்கு உங்கள் பணம் உங்கள் கையில் என்ற திட்டத்தின் மூலம் வங்கியில் செலுத்தப்பட்டு வருவதாகவும் இதில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடைபெற்றுள்ளது என்றும், மகளிர் மேம்பாட்டுத் துறையில் எல்டிசியாக பணிபுரிந்த ஒருவர் சுமார் 65 லட்சம் மக்கள் பணத்தை மோசடி செய்து இருக்கிறார் என்றும், இந்த துறையில் ஒரு ஊழியர் நேர்மையாக பணிபுரிந்து இருந்தால் கூட இந்த முறைகேட்டை தடுத்திருக்கலாம் என்று குறிப்பிட்ட அன்பழகன், சைக்கிள் கொள்முதல் செய்தது, லேப்டாப் கொள்முதல் செய்தது அனைத்திலும் கூட ஊழல் நடந்திருப்பதாகவும், அனைத்து துறைகளிலும் மக்கள் நல திட்டங்களுக்கு வழங்கப்படும் நிதியில் ஊழல் முறைகேடு நடந்துள்ளது என்றும், எனவே அனைத்து துறைகளிலும் எல்டிசி முதல் இயக்குனர் வரை அனைவரையும் சிபிஐ விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்று அன்பழகன் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்க அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தலை மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பழ வகைகளை வழங்கினார். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் கோடை வெப்பத்தால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் அதிமுக பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் ஆணைக்கு இணங்க புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ஆங்காங்கே அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அரியாங்குப்பம் தொகுதி அதிமுக கட்சி அலுவலகம் எதிரே பொதுமக்களின் நலனுக்காக நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நீர்மோர் பந்தலை சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர், நொங்கு, இளநீர், தர்பூசணி, வெள்ளரி, கிர்னி உள்ளிட்ட பழ வகைகளையும் வழங்கினார். நிகழ்ச்சியின் போது அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அம்மா பேரவை செயலாளருமான பாஸ்கர் மற்றும் அதிமுகவின் முக்கிய பொறுப்பாளர்கள், மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வெப்பத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள மோர் மற்றும் பழ வகைகளை வாங்கி அருந்தி சென்றனர். இதேபோல் முருங்கப்பாக்கம் பகுதியிலும் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலில் பொதுமக்களுக்கு மோர் மற்றும் பழ வகைகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து கோடை காலம் முடியும் வரை அரியாங்குப்பம் தொகுதி முழுவதும் அதிமுக சார்பில் இலவச மோர் மற்றும் தண்ணீர் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட உள்ளது. கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் திருக்குடிலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று வியாழக்கிழமை மாலை வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலின் நிர்வாகிகள் மற்றும் உபயதாரர்,
ஆதி கைலாசநாதர் தியான திரிக்குடில் நிர்வாக குழு தலைவர் ராஜா, லலிதா குடும்பத்தினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி விவேகானந்தா நகரில் உள்ள அருள்மிகு வலம்புரி செல்வ விநாயகர் ஆலயத்தில் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் சிவசங்கர் எம்எல்ஏ உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உழவர்கரை தொகுதி விவேகானந்தர் நகர் 3வது வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு வலம்புரி செல்வ விநாயகர் ஆலயத்தில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. முன்னதாக காலை 7:30 மணி அளவில் பெண் அழைப்பு நடத்தப்பட்டு தொடர்ந்து மாலை மாற்றுதல் மற்றும் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் தனது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் அந்த பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. முத்தியால்பேட்டை காந்தி வீதி, வெள்ளவாரி வீதியில் தார் சாலை அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜோ பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் உள்ள வெள்ளவாரி வீதி பிரதான சாலையில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட புயல் மற்றும் குடிநீர் குழாய் புதைக்கும் பணியால் சாலை மிகவும் சேதமடைந்திருந்தது. இது போக்குவரத்திற்கு மிகவும் இடையூறாக உள்ளதாக பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜோ பிரகாஷ்குமார் அவர்கள் நடவடிக்கை எடுத்து பொதுப்பணித்துறையில் போதுமான நிதி ஒதுக்கி இன்று 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலையின் இரு பக்கமும் கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை மத்திய செயற்பொறியாளர் சீனிவாசன், இளநிலை பொறியாளர் கார்த்திகேயன் மற்றும் விஸ்வநாதன், வெள்ளவாரி வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுப்பணித்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். பெரிய காட்டுப்பாளையத்தில் இயங்கி வரும் தி PSBB மில்லனியம் பள்ளியில் கலாகோஸ் ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. பெரிய காட்டுப்பாளையத்தில் இயங்கி வரும் தி PSBB மில்லனியம் பள்ளியில் பள்ளி நிறுவனர் பத்மஸ்ரீ பார்த்தசாரதி அவர்களின் நல்லாசியுடன் கலாகோஸ் ஓவிய கண்காட்சி வெகு விமர்சையாக தொடங்கப்பட்டது. பள்ளியின் முதல்வர் மகாலட்சுமி தலைமையில் ஜெர்மன் ஹைடல்பெர்க் பல்கலைக்கழகத்தின் ஜெர்மன் இலக்கியம், கலை, வரலாறு, முதுநிலை தத்துவம் மற்றும் ஆரோவில் சாவி தன்னார்வலர் கிறிஸ்டோபர் கிளட்ச் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினை தொடங்கி வைத்தார். மேலும் ஓவிய ஆசிரியர் சரவணன் நல் வழிகாட்டுதலின்படி மாணவர்கள் தங்களது திறமையினை வெளிக்கொணரும் வகையில் தங்களது படைப்பினை பலவிதமான ஓவியங்கள் மூலம் காட்சிப்படுத்தினர். இந்த கண்காட்சி வருகின்ற 14ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தங்களது ஓவிய திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களை சிறப்பு விருந்தினர் பாராட்டி பேசினார். இந்நிகழ்ச்சியில் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு கண்காட்சியை கண்டு ரசித்தனர். புதுச்சேரி வேளாண் துறையில் புதியதாக மஸ்தூர் தொழிலாளி காலி பணியிடங்களை நிரப்ப வெளியிட்டுள்ள RRஇல் திருத்தம் செய்ய வேண்டும் என காரைக்கால் விவசாய சங்க தலைவர் தலைமையில் துணைநிலை ஆளுநரின் செயலர் மற்றும் வேளாண் துறை இயக்குநரிடம் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வேளாண் துறையில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது 316 மஸ்தூர் தொழிலாளி பணியிடங்களை நிரப்புவதற்கு புதியதாக வேலைவாய்ப்பு விதிமுறை திருத்தப்பட்டுள்ளது. மேலும் இதில் ஆட்சேபனை ஏதாவது இருப்பின் வேளாண் துறையில் உள்ள இயக்குநரிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காரைக்கால் மாவட்ட கடைமடை விவசாய சங்கத்தின் தலைவர் சுரேஷ், இணை செயலாளர் ராஜேஷ் ஆகியோர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் படித்து முடித்த மாணவர்களுடன் துணைநிலை ஆளுநரின் செயலாளர் மணிகண்டன் மற்றும் வேளாண் இயக்குநரை சந்தித்து ஆட்சேபனை மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் புதிய வேலைவாய்ப்பு விதியில் வயது 30 வரை உள்ளதாகவும் கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அரசு விதை நெல் உற்பத்தி நிலையத்திலும் கார்டனிங் 3 ஆண்டு அனுபவ சான்றிதழ் வைக்க வேண்டியது உள்ளதாகவும் அதனை 46 வயதாக மாற்ற வேண்டும். புதுச்சேரி மாநில அரசு துறையில் அண்மை காலமாக வயது தளர்வு அளிக்கப்பட்டு வருவதாகவும் தங்களுக்கும் அதுபோல வயது தளர்வு அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மேலும் கல்வி தகுதி அறிவியல் வேளாண்மையின் தொழிற்கல்வி படிப்பு முடித்த மாணவர்கள் இடம்பெற வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.